இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தேன். ஒன்றுமே புரியவே இல்லை. சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா காயிலுமே கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் இருந்தது. சரி அதில் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சாம்பார் வச்சு அன்னாடு சாம்பாராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம். காய்கறிகள்லாம் நிறைய சத்து தானே, அதில் நார் சத்து அப்படின்னு சொல்லி எல்லா சத்தும் இருக்கிறதுனால காயை போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் எடுத்துக்கிட்டேன். அதில் வெண்டைக்காய், தக்காளி பழம், சீனிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, மாங்காய் இவ்வளோ காய் இருந்தது. சரி இதை நம்ம வேக வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் இடிச்சுக்கிட்டேன், பூண்டையும் இடிச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இடித்து போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்குது. அப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். கடுகு வெந்தயம் போட்டுட்டு பூண்டு போட்டேன், கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் இடித்து வச்ச வெங்காயத்தை போட்டேன். அதுவும் நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்ததில் அந்த வெண்டைக்காவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குமா, அதனால் லேசாக அதை வதக்கிக்கலான்னு சொல்லிட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், அப்புறம் கொஞ்சம் சப்ஜி தூள், இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளியும் உள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக காராமணி இருந்தது. அந்த காராமணி லேசாக வறுத்து வேக வச்சு அது உள்ளே கொட்டிக்கிட்டேன், வெள்ளை காராமணி. அப்புறம் குழம்பு நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம இறக்கிற வேண்டியதான். உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்றத விட கம்பசோறு, ராகி களி இந்த இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் கம்பசோரோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.